சைக்கிளில் போகிறது, இளநீ குடிக்கிறது. சரி, இளநீ குடிச்சா என்ன ஆனால் மிருகமா? புரியுதா? இப்போ ஒரு நாயோ நரியோ வந்து ஒரு கடையில் இளநீ வாங்கி ஸ்ட்ரா போட்டு குடிச்சிருச்சுன்னா அதிசயமாக பார்க்கலாம். விஜய் இளநீ குடிக்கிறத நீங்கள் ஏன்டா அதிசயமாக பார்க்குறீங்கன்றது தான் இப்போ கேள்வி. இப்போ ஒரு குரங்கு சைக்கிள் ஓட்டுது அப்படின்னா இந்த இதில் பார்ப்பாங்க. ஏன்னா அது இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா புலி வந்து சைக்கிள் ஓட்டும், யானை வந்து ஓட்டும், இதெல்லாம் வந்து பார்க்கணும் பரவாயில்ல. நாய் ஓட்டினா கூட பார்க்கலாம். இது சைக்கிள் ஒரு மனுஷன் ஓட்டுறான் அப்படிங்கும்போது அப்போ மனுஷனே இல்லைன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? என்ன தெரியல, அதை ஏன் போய் பார்க்க போகிறீங்க? அதான் எங்களுக்கு தெரியல. சைக்கிள் ஓட்டுறது இவ்வளோ பெரிய விஜய் சைக்கிள் ஓட்டுறதுன்னா குரங்கு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நினச்சிட்டாங்க போல. அவங்க இதோ ஒரு மிருகம் ஓட்டுது, நம்ம போய் பார்க்கலான்னு வர்றாங்க நினைக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு அவங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளா விஜய்? ஏன்னா 12:30 to 3:30 உங்களுக்கு பர்மிஷனு. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 3:35 அங்கே வந்துட்டீங்க. இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த மைக்கை வாங்கி, இப்போ இன்னொரு சொல்கிறாரு இல்லைங்க விஜய் வந்து டைம் ஆயிடுச்சு அதனால் திரும்பி போயிட்டாரு, பிரச்சாரம் வந்து ரோட் ஷோவாக மாற்றிட்டாங்க, நீங்கள் கலைஞ்சு போங்கன்னு அவர் சொல்கிறத இவர் வாங்கி அந்த மைக்கில் என்னால் அவங்க பேச முடியல, டைம் ஆயிடுச்சு. விஜய்க்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, உங்கள் தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு ஒரு மரியாதை. தொண்டர்கள்லாம் கிடையாது. அவங்க திருப்பி இல்லைன்னா அடுத்த டைம் வர்றதுக்கு பார்த்துருப்பான். அடுத்த கூட்டத்துக்கு ஆள் வேணும்ல. பாதியில் விட்டாதான் இவன் இந்த கூட்டத்துக்கும் கூட்டம் காட்டலாம். அடுத்து பக்கத்து ஊருக்கு வரும்போது அவன் திருப்பி வருவான். இப்போ நான் போய் பார்த்துட்டேன், அதே கூட்டத்தை வச்சு 2-3 கூட்டமாக மெயின்டைன் பண்ணி. பக்கத்து ஊருக்கு பக்கத்தில், இப்போ காரைக்குடி பக்கத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க, பேசல இங்க வந்தா பேசுவாங்க, அதுக்காக போவாங்க. அந்த கூட்டத்தை வச்சு 3 இடத்துல காட்டிடுவாங்க. அதான் இப்போ இந்த புதுச்சேரி வழியாக போய் நான் கடலூருக்கு போக விருப்பம் இல்லைன்றது அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதே மூஞ்ச எதுக்கட புதுச்சேரியில பார்த்துட்டாங்க, காரைக்குடி அது எப்படி கடலூர்ல இருக்கவங்க தான் வந்து புதுச்சேரியில பார்த்துருப்பாங்க. அப்ப எதுக்கு திருப்பி கடலூர் போய் அந்த புதுச்சேரி ஜனம் திருப்பி வராம போயிடுச்சுன்னா அசிங்கமா வந்து காரைக்குடி போயிடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் வரலையே சார் காரைக்குடிக்கு. இவர் போற வழியில எல்லாமே 2 பக்கம் திமுக பிளாகோட நடுவுல வண்டி காலியா தான் போயிட்டு இருந்தது. இல்ல அது ரோட்ல போகும்போது அதுக்காக தான் சைக்கிள்ல இறங்குனது. ஓ, நம்ம கூட்டி காட்டணும். இறங்குனோம்னா 4 பேர் வருவாங்க, பக்கத்துல நெருங்கி வருவாங்க. அப்ப அது கூட்டமா காட்டலாம் அப்படின்றது தான் காட்டுங்க. எல்லா டுபாக்கூர் வேலையும் காட்டுவாங்க. எலெக்ஷன் வரைக்கும் வந்து எல்லா டுபாக்கூர் வேலையும் காட்டுவாங்க. இன்னும் என்னென்னலாம் வேலை காட்ட போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதாவது இந்த 23ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன ரோட் ஷோ, சைக்கிள் ஓட்டுறது, சோறு திங்கிறது, அது மாதிரி என்னென்ன அதை எதாக இருந்தாலும் இவங்க போய் பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க. எள்ளி குடித்தாலும் கை தட்டுவான், டீ குடித்தாலும் கை தட்டுவான். இந்த இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அண்ணாமலைலாம் போய் புரோட்டா போட்டாங்க. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீ எதுக்கு போய் புரோட்டா போடுற? நீ புரோட்டா போட்டு சரி, நீ புரோட்டா போடுற, ஆம்லேட்லாம் போட்டு காமிச்சேன், இது எதுக்கு? இது போடுறதுனால என்ன, உனக்கு ஆட்சிக்கு வந்து நீ புரோட்டா போடுவேன்னு கேட்டேன். என்ன முட்டா பசங்க அவனும். அதாவது இந்த கூமுட்டைங்களை வந்து கூமுட்டையாகவே வச்சிருக்கிறதுல அவர்கள் மாதிரி ஒரு இது யாருமே கிடையாது. இல்லை, இவரால் சீமான் மட்டும்தான் அதை விஷயத்தில் பாராட்டலாம். அந்த மாதிரிலாம் பண்ண எதனால அப்படி தெரியல. அவரு தெரியாத, அவருக்கு நல்ல சமையல் தெரியும் சீமானுக்குலாம். அப்போ ஆம்லேட்லாம் சூப்பராக போடுவாப்புல. ஆனால் அவரே இதெல்லாம் பண்ணுறது இல்லை. உப்பு கறியெல்லாம் அருமையாக பண்ணுவாங்க. ஆனால் இல்லை, அதுக்கு முன்னாடி அது அங்கே இல்லை பண்ணுவாப்புல. ஆனால் அவர் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறதில்ல, அது வகையில் பாராட்டலாம். இவங்க பூராமே இந்த மாதிரி விஜய் இந்த கும்பல் பூராமே டுபாக்கூர் கும்பல் பூரா டீ சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு ஸோ மக்களோட மக்களாக இருக்காங்கன்னு என்ன ஒரு நாளைக்கு காட்டினீங்கன்னா என்ன பிரயோஜனன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் விஜய் ஒரு காமெடியன், ஒரு எப்படின்னா ஒரு குரலி வித்தக்காரன்றதை எதிர்பார்க்க. ஒரு கட்சி தலைவர் குரலை வித்தி. ஆமாம், அப்படி தான். நான் கட்சி தலைவருக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கட்சி தலைவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆட்சி செய்யறதுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போற, என்ன திட்டங்கள் வச்சிருக்கேன்ற பேசுவியா? நீ சைக்கிளில் போனேன்னா குரலி வித்தக்காரன் தானே, வச்சுட்டா இல்லைன்றோம். அதுதான் அந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும். இவ்வளோ நேரம் உங்களுடைய இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்று நாள் மரண கிணறுல பைக் ஓட்டுவாங்க, அந்த கூண்டுக்குள்ள ஓட்டி இங்கே தான் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி கிரிகாலன் ஷோ மாதிரி தான் அடுத்து. ஒருவேளை நீங்க சொல்றது நல்ல ஐடியா. பல இடங்களுக்கு போக வேண்டியதில்லை, ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒண்ணு விஜய் யாரும் வந்து தொந்தரவு பண்ண முடியாது, கூண்டுக்குள்ள அவரு பாட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்களும் வெளியே இருந்து பார்க்கலாம். போலீஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஐடியா. விஜய் அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு இந்த இதை யூஸ் மரண கிணறுல வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும். பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் ஆயிடுச்சு, வித்தைக்கு வித்தை காமிச்ச மாதிரி ஆச்சு, கூட்டமும் இவரை நெருங்காத மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு புது ஐடியாவை வந்து தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பல ஐடியாக்களை வந்து இனி வர காலங்களில் நம்ம பார்ப்போம் சார். தன்னைத்தானே சிறுபான்மையோட தலைவர் அப்படின்னு நோம்பு கஞ்சி எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நோம்பு கஞ்சினா என்னன்னு கூட தெரியாது. சும்மா இதை ஓட்டு போடணும்னா எல்லாம் தொப்பி போட்டு போறாங்க. மு க ஸ்டாலின் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் போறாப்புல, நம்மளும் போவோம், எடப்பாடி போறாரு, ஜெயலலிதா போச்சு, நம்மளும் போவோம் அப்படின்னா அங்கே உள்ள கூமுட்டை பசங்க இருக்காங்க முஸ்லீம்ல, அடிமுட்டா பசங்க, இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனை கூப்பிட்டு நோம்பு திறக்கிற கூப்பிட்றாங்க.
நீங்க சொல்றது பார்த்தோன்னே இந்த விவேக் சொல்லு, அண்ணன் நீங்க இப்ப ரவுடி ஆயிட்டீங்க, ஆமா சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி இவன் கூப்பிட்றாங்க, அவங்களும் உனக்கு கூப்பிட்டு தொப்பியை போட்டு. ஏன்னா அதாவது திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வச்சு தான் மைனாரிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கு. குறைபாடுகள் இருக்கலாம், திமுக ஆட்சியில் எல்லாம் நிறைவாக அப்படியே சிங்கப்பூர் மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது. ஆனால் உங்களை காப்பாற்றி சிறுபான்மையினரை காப்பாற்றி கொஞ்சம் நஞ்ச நாள் நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் திமுக வந்து கொட்டி கொடுத்து உங்களை அப்படியே இது பண்ணல. நீங்கள் இன்னும் அழிஞ்சு போகாமல் உத்தரப்பிரதேசம் மாதிரியோ பீகார் மாதிரியோ நீங்கள் நாசமாக போகாமல் இருக்கிறது காரணமே திமுக தான். அதை முதல்ல அவர்கள் புரிஞ்சுக்கணும். மேலே வர்றையோ இல்லையா அது வேற, அதுக்குள்ளே நான் வரல. திமுக நான் 100% லீக் ஆண்டி மாதிரி உங்களை குழியில் விழுந்துடாமையோ இல்லை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த லெவலில் இருக்கீங்கன்னா அதை காப்பாற்றிட்டு இருக்கதே அந்த ஒரு கட்சி தான் இருக்குது. பாக்கி இன்னொரு அதிமுக இருந்துச்சு ஜெயலலிதா இருந்த வரைக்கும். அது இப்போ எடப்பாடி மொத்தமாக கொண்டு போய் அடமானம் வச்சதுலேருந்து அது அடகுக்கு போன பொருள் திரும்பாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு, முழுகிருச்சு. ஆமாம், மூழ்கி போச்சு. அப்படி இருக்க மீதி இருக்கிற ஒரு சோர்ஸே அழிச்சு விடணும்னு பார்க்குறேன். உங்களுக்குலாம் என்ன உங்களுக்குலாம் யோசனை இருக்கா இல்லையா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனெல்லாம் கஞ்சி கூப்பிட்டு இந்த படத்தை வச்சிருக்கான்ல உங்களை தீவிரவாதியா இல்லை கேஸே மூஞ்சி எங்கே கொண்டு வைப்பீங்க? ஸோ இப்படி என்னென்னா எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்போ சில பேர் முட்டாளாவே இருப்பான்னு தெரியல. எல்லாரையும் சொல்லுங்க, உலகத்தில் எங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ எவ்வளோ சீரியஸாக எவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி மாற்ற வேணும், மயிறு வேணும், மண்ணாங்கட்டி வேணும்னு நீ இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்லாம் என்ன அறிவில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? நம்ம ஒரு கோபத்தில் தான் கேட்குறோம். இல்லை 100%. ஏன்னா நீ உங்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட உங்களுக்கு தீயது செய்யாமல் இருக்கணும், இல்லை உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்கணும், இல்லை மைனாரிட்டிகளுடைய வாழ்வியலை பற்றி தெரிஞ்சவனாக இருக்கணும், இல்லை மைனாரிட்டிகளை காப்பாற்றுறதுக்கு மைனாரிட்டி சர்வதேச அளவில் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது, இந்தியாவில் என்ன சிக்கல் இருக்குது, தென்னகத்தில் என்ன சிக்கல் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியலை. சும்மா தற்கொலை பயலுக்கு தான் போகிறான்றதுக்காக நீங்களும் போய் அவனுக்கு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு கஞ்சி குடிக்கிறேன் தொப்பியை போட்டுன்னா கேவலமாக இல்லை உங்களுக்குலாம்? அவன் தொப்பி போட்டால் இஸ்லாம் மேலே போயிருமா? என்ன கேள்வி இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் என்ன கேள்வி என்ன செஞ்சேன்னு உங்களை குழியில கொண்டு தள்ளுறதுக்கு தான் அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கூட சேர்ந்து வேலை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்க தொப்பியை போட்டு கேவலமா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சில உணர்வாளர்கள் போய் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நீங்க வேலை யாரும் ஓட்டு போடக்கூடாது. அப்போ துப்பாக்கி படத்துல இந்த படத்துல அப்போ டைரக்டரோட இது கிடையாது. அப்போ விஜய் எல்லா படத்துலையும் இருக்கு, வேற வேற டைரக்டராக இருக்கேன், ஆனால் இஸ்லாமியர்களை எதிர்த்து மைனாரிட்டியை எதிர்த்து சீன் வைக்கிறான் அப்படிங்கும்போது அப்போ இவனோட மோட்டிவ் தான் அப்படி இருக்குது அப்படின்றது தான். இவரா சில சீன்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் சொன்னால் ஈஸியாக சான்ஸ் கொடுத்துருவார் அப்படிங்கும்போது அப்போ அவர் விரும்புகிறாரு. அவர் டேட்டுக்காக இவங்களும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு, இஸ்லாமியனை வச்சானா கிறிஸ்டியனை வச்சானா, எனக்கு காசு வருது, காசு கிடைக்குது, விஜய் வச்சு படம் எடுத்துருக்கோம், ஒரு டேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோன்னு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்றபடி இவருக்கு சித்தாந்தமோ இல்லை ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் இப்போ கடலூர் பிரச்சாரத்தை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஏன்னா 12 நாள் தான் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு. அப்படி இருக்கும்போது நான் தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போவேன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கடலூர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணார், கேட்டால் புதுச்சேரியில் எலெக்ஷனு அப்படின்னாரு. இப்போ சரி மறுபடியும் அனுமதி வாங்கினார். உதயநிதி அவர்களுக்கே அந்த அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. கேட்டால் விஜய் ஏற்கனவே கேட்டாருங்க, அதனால நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு. இப்போ இல்லை நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. வேற ஒருத்தவங்களுக்கும் அதாவது நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்ற கதையாக விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி பார்க்கறது? அது கூட நீங்கள் டீசெண்டாக பழமொழி சொல்கிறீங்க. நாய் கையில் கிடச்ச தெங்கம்பழம்னு வாங்கலாம், அந்த மாதிரி தேங்காய்ன்ற மாதிரி இந்த நாய்க்கு உடச்சி திங்கவும் தெரியாது, உருட்டிகிட்டே இருக்கும், யாரையும் திங்கவும் விடாது. அதாவது விஜய் நம்ம சொல்ல அப்படி பழமொழியை சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன், அடுத்தவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது, அதுவும் கிடைக்கக்கூடாது, எங்கேயும் விட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசியில் ஓரத்தில் தள்ளி விட்டு அது பாட்டுக்கு என்ன போயிடும் எலும்பு தேடி. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. இப்போ இது பிரச்சாரத்துக்கு போல ஒரு கதை. நேற்று காரைக்குடியில் பிரச்சாரம் சொல்லிட்டு போயிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு கடைசியில் 4 மணி நேரம் மதுரையிலேருந்து காரைக்குடி சேர்றதுக்கு 4 மணி நேரம். அவங்க காலையில் 7 மணிலேருந்து இந்த வெயிலில் காத்துட்ருக்காங்க. கிட்ட இல்லை நான் அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இது அப்படியே நான் ரோட் ஷோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் என்னவா பார்க்குறாரு அந்த மக்களை காத்துட்டு? இல்லை மக்களை இவங்க நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடிமைகள், இந்த அடிமைகளை வைத்து நம்ம பெரிய ஆளாக வந்துடணும், இதை காமிச்சு நம்ம பதவி பிடிச்சி நம்ம ஒரு முதலமைச்சராகவோ இதான் நம்ம சம்பாதிச்சு நம்ம பாட்டு சுகபோக வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் இது. இந்த தற்கொலைகளை அதை நோக்கி போகுது. பரவாயில்ல எங்கள் அண்ணன் நல்லா இருந்தால் போதும் நாங்கள். ஏன்னா இவன் இப்போ தான் வீட்டு சோறை தின்னுட்டு இருக்கேன் இல்லை, இப்போ இவன் வேலைக்கு போய் நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகிப்பில் ஊட்டி வந்தால் தான் இவனுக்கு வீட்டை பற்றி அருமை தெரியும். தெரியும். இப்போ அது ஓசி சோறை தின்னுட்டு வீட்டில் தின்னுட்டு பைக் எடுத்து சுற்றிட்டு இருக்கு, போய் விழுகும்,
இங்கே ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க, இப்படி போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் ஆனால் தான் அது எனக்கு தெருவில் நிற்கும் போது தான் அது அவங்க குடும்பம்னு வரும்போது தான் என்ன ₹1 சம்பாதிய கஷ்டம் அப்படின்னு அதுதான் தெரியும். ஆனால் குடும்ப பெண்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்களே அதில். எல்லா பெண்களுமே குடும்ப பெண் தான்மா. அப்புறம் பாதி பெண்கள் காட்டுக்குள்ள குடும்ப பெண்ணா வயசானவங்க அப்படி சொல்றேன் நான். நீங்க தப்பா பாத்துக்கிறீங்க. இல்ல அப்படி இல்லை. குடும்ப பெண்கள்னா எல்லாருமே ஆண் பெண் எல்லாரும் குடும்பத்துல இருந்தா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பெண்கள் காட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி, சில பேர் கடலுக்குள்ள இருந்து வர மாதிரி. நான் அப்படி மீன் பண்ணல. கடல் கன்னிகள்லாம் இவங்க எல்லாம் கடல் கன்னிகள், இவங்க தான் குடும்ப பெண்கள். அப்படி எல்லா இதுலயும் என்ன சொல்லனா, வயசு பொண்ணுங்க வாக்கு தானே நிக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் ஓகே. ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வீட்டுல வேலை இருக்கும், குழந்தை கவனிச்சிருப்பாங்க, அப்படி இருக்கிற பெண்களும் வந்து வேலையெல்லாம் அதெல்லாம் வந்து சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு, இது சாக வரைக்கும் உருப்படாது அப்படின்னு. அந்த மாதிரி டிக்கெட்டுகள் நிறைய இருக்கு. ஆண் பெண் யாரா இருந்தாலும் தண்ணி தெளிச்சு விடப்பட்டது. அதெல்லாம் அது சாக வரைக்கும் கிளவி ஆனாலும் சுத்திட்டு தான் இருக்கும். 70 வயசு ஆனாலும் விஜய்ன்னு தான் சுத்திட்டு இருப்பாங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாலும் இவங்க நம்ம பேச்சை கேட்க தான் போகிறாங்க, வந்து நிற்க தான் போகிறாங்க. பேச்சை கேட்கறதில்ல, அவங்களாம் பார்க்க வர்றாங்க, அவ்வளோதான். எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சுடுகாட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுற கோடிக்கணக்கில் இருக்காங்க. இடுகாட்டை முன்னாடி சுடுகாட்டை பார்க்க, சுடுகாடை அந்த சுடுகாடு இல்லை, இடுகாட்டை புதைக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புதைச்சதை வந்து இப்போ பார்ப்பான் 10 வருஷம் கழிச்சு, அந்த பணம் வந்து மக்கி போயிடும். அந்த மாதிரி டிக்கெட்டுகள் தான் நம்ம ஊரில் இருக்கு. நிறைய பேர் வந்து எப்படியாவது சென்னையில் போய் இந்த இடுகாட்டை பார்த்துடணும், இந்த தலைவர் இங்கே தான் போச்சிருக்காங்க, அவர் வாட்ச் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் சமாதியவே இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு, அப்புறம் உயிரோட இருக்கவனை பார்க்க வர மாட்டாங்க. அந்த கான்செப்ட் தான் இது. அந்த கான்செப்ட் இது பீச் குதிரையை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வராங்க. அதனால அவங்க வந்து பீச் குதிரையை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வரும்போது விஜய் உயிரோட இருக்கவனை பார்க்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பீச் குதிரை மாதிரி விஜயும் ஒரு பொழுதுபோக்கு பார்த்துட்டோம் ஓட்டு போடுங்கடான்னா ஐயோ இதில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அந்த பிரச்சாரத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி இத்தனை நாள் வேனை விட்டே வராதவர் அன்னைக்கு இறங்கி சைக்கிள்லாம் ஓட்டியிருக்காரு. நான் கூட நினச்சேன் என்ன திடீர்னு அண்ணனுக்கு இவ்வளோ அறிவு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா வழக்கம் போல் அதே பவன் கல்யாணம் தான். பவன் கல்யாணம் அங்கே சைக்கிள் ஓட்டியிருக்காரு, இங்கே இவர் வந்து சைக்கிள். தெலுங்கு படத்தை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. படத்தையும் தெலுங்கு படத்தை நம்மளை பார்த்து தான் அவங்க காப்பி அடிப்பாங்க. எம்ஜிஆரை பார்த்து தான் என்டி ராமாராவே அரசியலுக்கு வந்தார். அது அரசியல். இவங்க திருப்பி பாலையா பார்த்து வரானா எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க. பாலையான்ற கான்செப்டுக்கு மாற்றி தலைகீழ பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் சைக்கிள்லாம் ஓட்ட மாட்டாரு. இல்ல சார், இப்போ நீங்க சொன்னீங்களே எம்ஜிஆர் பார்த்து என்டிஆர் வந்தாரு, என்டிஆர் பார்த்து அவங்க பாலையா இவங்க எல்லாம் வந்தாங்க, அவங்கள பார்த்து வர்றாரு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தின் கருத்தும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி சார்.